வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு ஒரு பட்ஜெட் ரேட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி C33. இதோட விலை பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய் ஏதோ வருது. இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன வருது இது கூட, அப்புறமா இந்த ஃபோனில் என்னென்ன வசதிகள் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10000 ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஃபோனும் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஃபோன் சூஸ் பண்ணலாங்கிற ஒரு இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, முதல்ல அன்பாக்சிங். ஒரு பொருள் நீங்கள் வாங்கும்போது உள்ளாடி என்னென்ன இருக்கும் அதை தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்காக தான். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், ஒரு குட்டி பேக் ஒன்று தந்திருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ரியல்மியோட கலரில் தான் இருக்குது, அவங்களுடைய ஃபேவரட் கலர். அந்த குட்டி பேக் ஒதுக்கி வச்சிடலாம். இதை தவிர இங்கே பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனை நாசுக்கு எடுத்ததுக்கப்புறமா இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர், அப்புறம் ஒரு டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபஸ்ட் நம்ம ஒதுக்கி வச்ச அந்த குட்டி பேக்கையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிச்சிங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் இருக்குது, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ். இவ்வளோ தான், அன்பாக்சிங் ஓவர். இனி ஃபோனை அந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபோனை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். சுற்றி காமிக்கிறேன், என்னென்ன போட்டுருக்குங்கிறத நான் சொன்னதுக்கு அப்புறமாட்டு என்னென்ன வசதிகள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஸ்பெக்கை தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் ஃபோனை சுற்றி பார்த்து ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பெக்குள்ளாடி போயிடலாம். நண்பா, ஃபோனை பாருங்கள். இதோட பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அதாவது ஜொலின்னு ஜொலிக்குது. ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி மினுங்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியலை. அதாவது நேச்சுரல் லைட்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதை வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டில் பார்க்கும்போது அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஜொலிக்கிறது, மினுங்கிறத உங்களால் பார்த்துக்க முடியும். அது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு என்னால் காமிக்க முடியலை. மேக்ஸிமம் நேச்சுரல் லைட்டில் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அப்புறம் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வண்ணமான தடிமமான ஃபோன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அளந்து பார்க்கும்போது அது ஸ்லிம்மான ஃபோன் 8.3 mm தான் இருக்குது. ஆனால் டிசைன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குண்டான ஃபோன் மாதிரி இருக்குது. அளந்து பார்க்கும்போது தான் அதோட உண்மை நமக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஃபோனோட ரைட் சைடை பாருங்கள். அதை டாப்பில் வந்து உங்களுக்கு வால்யூம் கூட்டுற பட்டனும் குறைக்கிற பட்டனும் தந்திருக்காங்க. அப்புறம் பாட்டம் பகுதியில், அதாவது ரைட் சைடில் பாட்டம் பகுதியில் உங்களுக்கு பவர் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ரைட் சைடில் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுறது ஸ்லாட் தந்திருக்காங்க. மேலே எதுவும் கிடையாது. கீழ்ப்புறம் வந்துட்டிங்கன்னா ஸ்பீக்கரும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது, மைக்கும் கீழே தான் இருக்குது, மைக்ரோ USB போர்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், சுற்றி காமிச்சாச்சு. இனி வந்து இந்த ஃபோனை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுப்போம். இதோட ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. அளவுபடி பார்க்கும்போது சென்டிமீட்டர் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.5 சென்டிமீட்டரில் உங்களுக்கு இருக்குது. IPS டிஸ்பிளே. இது எப்படி இருக்குன்னா, இந்த லைட்டில் பாருங்கள், 1 மணி இருக்கும் இந்த டைம். கரெக்டாக கிளியராக டிஸ்பிளே தெரியுது. ஆம்லாட் மாதிரி, ஆம்லாட் கூட கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் இந்த லைட்டுக்கு கிளியராக தெரியுது. அப்புறம் 9000 ரூபாய் ஃபோன். அப்போ எப்படி ப்ராசஸர் இருக்கும்? யூனிசாக்கோட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. T612 மாடல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்டரி பேக்கப் பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இது 2 வேரியண்ட்டில் வருது. அதாவது 3 GB RAM நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 32 GB கிடைக்கும். இல்லை 3 GB பத்தாது, 4 GB வேரியண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 64 GB கிடைக்கும். அப்புறம் பேக் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 2 கேமரா இருக்கும். மெயின் கேமரா 50 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் இன்னொரு கேமரா தந்திருக்காங்க, அது 0.3 தான். தென் அப்படியே ஃப்ரண்டில் வரும்போது ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய கேமரா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 5 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் OS வந்து லேட்டஸ்ட் OS Android 12 OS லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமைஸ்டு வெர்ஷன், அதாவது ரியல்மியோட UIS எடிஷன். அதாவது ஆண்ட்ராய்ட் கிட்ட OS வாங்கினதுக்கப்புறமா அதை டிங்கரிங் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது யூசர் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்துறதுக்கு. அதாவது ஹோம் பேஜில் உங்களுக்கு எல்லா ஐக்கான்ஸுமே வந்துடும். இந்த மெனுவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்டோரேஜ் டைப் வந்து பார்த்திங்கன்னா UFS 2.2. இதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபோனை லாக் பண்ணுறேன். லாக் பண்ணதுக்கப்புறமா வச்சதுமே உங்களுக்கு அன்லாக் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிலே தெரியுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரு வாட்டி கூட நீங்கள்
இங்கே பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. 9000 ரூபாய் பட்ஜெட்னால நான் பெருசாக எதுவுமே பேசலை. ஒரு பட்ஜெட் ரேட்டில் கொண்டு வரது பெரிய விஷயம். ஆனால் அந்த அவங்க சொன்ன ஃபாஸ்ட்டெல்லாம் அதில் இல்லை, ஆனால் அன்லாக் ஆகுது. அப்புறம் கேமரா சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். 9000 ரூபாய் ஃபோன்னால ரொம்ப ஆழமாக வந்து 20 நாள் 30 நாள் செக் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலை. இப்போது அதை வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோஸை பார்த்து வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அதை எடுத்து வச்சுருக்குங்கிறத பாருங்கள், பார்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன், போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன். போர்ட்ரேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை பாருங்கள், போர்ட்ரேட் இந்த மாதிரி வந்துருக்குங்கிறத. அதாவது ஃப்ரண்ட் கேமரா தான் நீங்கள் பார்க்குறீங்க, நார்மலும் அப்புறம் போர்ட்ரேட்டும் ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் தான் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு பேக் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். இதை பாருங்கள், இது வந்து நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா சாம்பிள். 2-3 சாம்பிள் நான் காமிக்கிறேன், அது போட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சாம்பிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்ணிடலாம். இனி ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிளும் பேக் கேமரா வீடியோ சாம்பிளும் காமிக்கிறேன், அதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் 9000 ரூபாய்க்கு ஓரளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிசாக்கோடது. பெரிய லோடெல்லாம் கொடுக்க முடியாது, சின்ன சின்ன விஷயத்துக்கு 10,000 ரூபாய்க்கு கீழே வரும்போதே நீங்கள் பெருசாக அதை பெரிய லோடு கொடுக்குறது மாதிரியெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியாது. ஃபோன் கால் பேசிக்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும், ஜிமெயில் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரனால அந்த ஆப்ஷனுக்கு தான் உங்களுக்கு உதவும், அதை தெரிஞ்சுக்கோங்க. இனி அந்த சாம்பிள்ஸும் பாருங்கள், வீடியோஸை அதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ. இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங் நண்பா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் லைவ் ஆடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா மரங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், விண்டு லைட்டாக இருக்குது. சில நேரங்களில் ஹெவியாக இருக்குது, சில நேரங்களில் விண்டே இல்லை, இப்போது நார்மலாக தான் இருக்குது. பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய குருவி சத்தம் கேட்குதான்னு தெரியலை, இங்கே நிறைய குருவி சத்தம் கேட்குது. உங்களுக்கு இந்த சாம்பிள் எப்படி இருக்குங்கிறது தெரியலை. கேமராவோட சாம்பிள் தான் பார்க்குறீங்க, பேக்ரவுண்டில் நிறைய குருவிகளோட சவுண்டு எனக்கு கேட்குது. கேமரா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆடியோ குவாலிட்டி, நீங்கள் இந்த லைவ் ஆடியோ தான் கேட்குறீங்க, அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்காது, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Mame patha siddhartha yam ekilo je